ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற பில்டிங்கை நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால், நான் சொன்ன மாதிரி 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின பில்டிங் மாதிரி காமிக்கலாம். அதே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணாட்டி அன்வான்டாக சில பேசேஜஸ்லாம் வர்றப்ப அது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின பில்டிங் மாதிரி தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பில்டிங் எப்பயுமே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரோவாக இருக்கக்கூடாது. ரொம்ப அகலமான பில்டிங் மாதிரி நம்ம காமிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பேஸ் யூட்டிலைசேஷனில் நாங்கள் அதுவும் பண்ணுவோம். எந்த இடத்தையுமே நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு 1/4 இன்ச்சை கூட அன்வான்டாக யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப கிளியராக அதை வந்து ட்ராயிங்கில் வந்து நாங்கள் கொண்டு வருவோம். கஸ்டமரே அவங்களோட தேவையை வந்து கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எங்களோட உட்காந்து பேசுகிறப்ப ஒரு சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அதில் பேசுகிறப்ப அவங்களே அவங்க ரெக்யர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அவங்க கேட்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை நாங்கள் கிளியராக பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே ரொம்ப கிளியராக அதை ப்ரொடியூஸ் பண்ணி ட்ராயிங்கில் அவங்களோட எல்லா ரெக்யர்மெண்ட்ஸையும் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ பொதுவாக பிளானிங்கில் என்ன அட்வான்டேஜ்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் 1000 ஸ்கொயர் ஃபீட் 1500 மாதிரி காமிக்கிறது. நேச்சுரல் லைட்டிங் நிறையா இருக்கும். நேச்சுரல் வென்டிலேஷன் நிறையா இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி 4 பக்கம் இடம் விட்டாலும் சரி, இடம் விடாட்டியும் சரி, இந்த நேச்சுரல் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனை நம்ம கொண்டு வந்துடுவோம். சப்போஸ் இடம் விடலைன்னா கோர்ட்யார்ட் மூலமாகவோ ஓடிஎஸ் மூலமாகவோ கொண்டு வந்துடுவோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் அதோட அதிகமாக தான் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் வந்து இந்த பில்டிங்கே வந்து ரொம்ப அழகாக அமைப்பாக இருக்கும். இந்த அழகு அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு இன்டீரியர்னாலேயோ மெட்டீரியல்னாலேயோ எலிவேஷன்னாலேயோ வர்றதில்ல. பிளான்லேயே அங்கங்கே செஞ்சு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக அமைப்பாக கொண்டு வருவோம். ஒரு பில்டிங்க்கு யூட்டிலைசேஷன் வேல்யூ, ஃபங்க்ஷனல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறோம், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்கும், ரொம்ப அகலமாகவும் தெரியும், எல்லாமே ஒதுங்கின மாதிரியும் இருக்கும், சென்டர்லேயும் நிறையா ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். ஸோ பிளானில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்டெரக்டாக வந்து ஒரு காஸ்ட்டையே வந்து நமக்கு சேவ் பண்ணணும். டேரெக்டான்னு சொல்ல முடியாது, பட் இன்டெரக்டாக காஸ்ட்டை சேவ் பண்ணுற மெத்தட் வந்து ஃப்ளோர் பிளானில் வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா யூட்டிலைசேஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ அதை நம்மளால் கொடுக்க முடியும். அதனால இன்டெரக்டாக காஸ்ட் குறையுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும்.